ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு அதான் இந்த மாதிரி தலைவர் படம்னால வீட்டுல எப்போதும் அப்பா தான் கூட்டு போவாரு. ரொம்ப குட்டியா பொண்ணு அவ்வளவா தெரியாது. அப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சு அப்பா ரசிக்கும் போது நம்ம பார்ப்போம்ல, எதுக்கு இந்த இடத்துல கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்த ஸ்கிரீன்ல நாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். கேளு கேளு. எந்த மொமெண்ட்ல நீ தலைவர் ஃபேனா மாட்டீங்க? ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. நான் வந்து பயங்கரமான டிவி பைத்தியம். அதான் பைத்தியம் டிவி பைத்தியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம கெடுதல் எண்ணாம நான் எந்துன்னு நினைக்காம ஒன்னா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றதுதான் உண்மையான மனுஷன். சரி எல்லாம் ஓகே, ஏன் குறைசி வந்து பேசிட்டு இருக்காரு இப்போ? Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar க்கு salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world class treatment at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. சரி ஏதோ எல்லாரும் கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, எங்கள்கிட்டயும் கேளுங்க, நாங்களும் மனுஷன் தானே. சரி ஓகே, அப்படியே கேக்குறேன். சூப்பர் ஸ்டார்னுடைய என்ன யோசிக்கிறேன்? நான் என்ன கேள்வியே கேட்கலையே. இல்ல நான் சும்மா அது ஒரு மேனலிசம்டா, நீ கேளுடா. சரி ஓகே. நீ ரொம்ப ரசிச்சு தியேட்டர்ல போய் பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் படம், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த படத்தை பார்த்த, அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள், அவர் டிக்கெட் கிடைக்காம அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள்? ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு அதான் இந்த மாதிரி தலைவர் படம்னால வீட்டுல எப்போதும் அப்பா தான் கூட்டு போவாரு. ரொம்ப குட்டியா பொண்ணு அவ்வளவா தெரியாது. அப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சு அப்பா ரசிக்கும் போது நம்ம பார்ப்போம்ல, எதுக்கு இந்த இடத்துல கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்த ஸ்கிரீன்ல பாஷா படம் போட்டிட்டு இருந்தது. அதுதான் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்த படம். அதுல இருந்து அவர் ஃபேன்ன்றத பார்த்து நான் ஃபேன் ஆக ஆரம்பிச்சேன். ஓ, அப்பா ஃபேனா? சூப்பர் ஸ்டார் ஃபேனா? அப்பா இருந்து அப்படியே நான் ஃபேன் ஆக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப இனி பாட்டு கிட்ட ஆடிட்டு இருக்கு. இனியா லுக்கும் காடுதா? ஆமா, இப்படி வாழை வாழையாக வம்சமாக. சிறப்பு 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 சிறப்பு. சரி, அவர் நடிச்ச படத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? எது? தலைவர் நடிச்சதுலே பிடிச்ச கேரக்டர் இல்ல பிடிச்ச படம்? படையப்பா, ஆறு படையப்பன். சூப்பர். அவர் பேச மாட்டாரா பின்னாடி இருக்கவரு? அவர் வந்து இந்த இது நியூஸ் சேனல்லாம் சைடுல ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்களா, அது ஏங்க நானும் படையப்பா தான் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னு பையன் உள்ள புரிஞ்சுக்கிறாரு. நான் சொல்லுப்பா, அவன் பேர் ஃபர்ஸ்ட் கிட்ட வாங்க, டீக்லா இருக்கும் பேசுவான் அவன். அவன் டயர்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பூஸ்டி அனுப்பிச்சு விடுறேன் நம்ம கடையில இருந்து. ஐயா சூப்பர். உனக்கு என்ன படம்? அதான் நானும் படையப்பதான் சொல்ல வந்தேன். ஆனா பாஷா வந்து அந்த நல்ல அந்த டர்னிங் பாயிண்ட் வரும்ல, அப்போ தங்கச்சிக்காரன் வரும்போது அப்புறம் உள்ளே போ, அதெல்லாம் அவர் லூஸ் கொடுத்துக்கிட்டே அவன் ஏதாவது லூஸ் பேசுவான்டா. நீ எடிட்டரா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அதான் பாஷா கதையும் அண்ணாமலை கதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை சொல்றான்டா. எல்லாரையும் நாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். கேளு. எந்த மொமெண்ட்ல நீ தலைவர் ஃபேனா மாட்டீங்க? ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இதுக்கு அப்புறம்? நான் அதான் சொன்னேன், நான் வந்து பயங்கரமான டிவி பைத்தியம். ஸோ டிவியில தான் எல்லாமே பார்ப்பேன் சின்ன வயசுல. தேட்டருக்கு பைத்தியம் டிவி பைத்தியம்ன்றது இப்பதான் தெரியும். அதான் இந்த கவுண்டரை வந்து இன்னைக்கு நான் இங்க ரிக்கிக்கு போட்டேன், இந்த கவுண்டரை நீ எனக்கு போடுற. நான் வர ஒன்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு. அதுதான். ஸோ டிவியில தான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். தலைவரோட படத்தை எல்லாத்தையுமே டிவியில் பார்த்து கேடிவியில் பார்த்து வெறியேற்றிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆனால் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து அக்கா சுமி அக்காலாம் எல்லாருமே வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். அவங்க தான் எனக்கு இந்த காந்தின்னு பேர் வச்சாங்கல்ல, அதனால். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பில்டப்பில் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆகிறேன், அவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அவரை பார்த்து எல்லா படங்களையும் பார்த்து அதுக்கப்புறம் டிவியில் அவர் படம் வந்தாலே மிஸ் பண்ணாமல் பார்த்து அப்படியே வளர்ந்தேன். எஸ், சூப்பர்.
இப்ப வரைக்குமே எப்ப தெரியுமா ஃபேனா வெளிப்படுவோம்? அவரை பத்தி யாராவது தப்பா பேசுறப்ப சண்டை போட ஆரம்பிப்போம்ல, அப்பதான் உண்மையிலே ஓ நம்ம இவ்வளவு பெரிய ஃபேனா அவருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி வந்து நான் 8ஆம் கிளாஸ்ல இருந்தே சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா இடத்துலையுமே இந்த பேரை வாங்கிட்டேன், இந்த விஷயத்துல மட்டும் இவங்கிட்ட சண்டை போடாதீங்கடா அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் இப்பவுமே நம்ம போய் தலைவர் பேசும்போது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அது வந்து படங்கள்ல கிடையாது. அவர் ஏதாவது ஆடியோ லான்ச்லயா இருக்கலாம், இல்ல பர்சனலா வேற எங்கேயாவது அங்க போது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும்ல, இது நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண ஒரு மேட்டர் அப்படின்னு இருப்பீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு கரெக்டா ஷூட்டுக்கு டைமுக்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதா? அப்படி ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டது ஒண்ணு இருக்குல்ல. அதான் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. ஸோ அதுதான் அவர் நம்மளே அதை பார்த்துருக்கோம். நம்ம ஒன்றுமே இல்லை, அவர் நம்மளை கூப்பிட்டு பேசும்போது நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசி அவ்வளோ விஷயங்கள் நம்மள்ட்ட கேட்டு, நான் அதை தான் இப்போ வரலையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டேன், அதை அப்படி தான் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். ஸோ 0ல் இருக்க யாராவது ஒருத்தர் நம்மள்ட்ட வந்தாலும் அவங்களுக்கும் நமக்கு ஈக்குவலாக ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது. இல்லை அவ்வளோதான், எனக்கு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது பேசிக்காவே நான் கொஞ்சம் பக்கு இருக்கு. அவனை விட்டுட்டு போயிட்டானா? இல்ல எனக்கு முன்னாடி உள்ள இவரே வந்துட்டாருன்னா நாளா ஓடி போயிருக்கோம். எதுவும் கேட்க நீங்க கொஸ்டின் கண்டினியூ பண்ணுங்க. என்ன கொஸ்டின் கண்டினியூ பண்றது? நீங்க நிறைய கேட்டிட்டு இருந்தீங்களே சூப்பர் சரவணா ஸ்டோர் கேளுப்பா. சரி ஓகே சரி ஓகே. சூப்பர் சரவணா ஸ்டோர்ல போய் நாங்க துணி எடுக்க மாட்டோமா, நாங்க வாங்க மாட்டோமா, ஏன் மில்கி மிஸ்ட் பன்னீர் நாங்க பொங்கி திங்க மாட்டோமா, ஏதோ ஒண்ணு மில்கி மிஸ்ட் அள்ளி திங்க மாட்டோமா பன்னீர். சரி ஓகே சரி இது கேக்குறேன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் லுக் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவருடைய லுக்லயே ரொம்ப சூப்பர் லுக்னு நீங்க நினைக்கிற லுக் சொல்லுங்க. நான் 2 சொல்றேன், எனக்கு 2 ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து அண்ணாமலை அந்த பால்காரரா ஒரு ட்ரெஸ் போட்டு வருவார்ல, இடுப்புல ஒரு துண்டு, அந்த பைஜாமா மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டு ஒரு லோஃபர் ஷூ ஒண்ணு போட்டு வருவாரு, அந்த கெட்டப் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பாஷால ஆட்டோக்காரரா வருவார்ல, காக்கி சட்டை போட்டு துண்டு, அந்த 2யும் பயமா இருக்கும். சோ உனக்கு துண்டு போட்டிருந்தா பிடிக்கும் தலைவர் இல்ல? தம்பி பேசுவா. சரி ஓகே, உன்னோட சொல்லு உனக்கு பிடிச்ச லுக். படையப்பால வந்து மைத்தன படையப்பா வரல, அப்பாவா ஒரு ஸ்டைல் இருப்பாரு. ஸ்டைல் படையப்பால என்ன ஸ்டைல் பண்ற இடம்? அப்பா படையப்பா. ஓ அப்பா கேரக்டரா? அப்பா கேரக்டரா வயசானவரா இருப்பார்ல, வயசானாலும் ஸ்டைல் போகலன்னு சொல்லுவோம். ஓ அது அப்பா கேரக்டர் இல்லப்பா, நீலாம்பரிக்கு ஆப்போனண்டா தலைவர் வர்றப்ப இருக்கு அவரோட லுக்கு, கரெக்டா? சொல்லதான் வேணாமா, 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் வர மாட்டேன்ப்பா. தப்பி நீங்க ஷோ ஆரம்பிச்சு 10 மணில இருந்து பாக்குறான், இந்த கேள்விக்கு அப்பயே இந்த பதில் ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவன் எங்க போவான்? அவனே ஒரு 2K, அவனுக்கு திக்காது. சரி ஓகே, இன்னொன்னு கேக்குறேன். மில்கி மிஸ்ட் பொங்கி திங்கிறேன்னு சொன்னால, ஸோ மில்கி மிஸ்ட் ஹை ப்ரோட்டீன் ஹை எனர்ஜி மூமெண்ட், தலைவரோட ஹை எனர்ஜி மூமெண்ட் ஏதாவது சொல்லுங்க. ஹை எனர்ஜி மூமெண்ட்னா அதேதான், சேம் அண்ணாமலையில போய் சவால் விட்டுட்டு. சும்மா எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்த சொல்லாதப்பா, வேற ஏதாவது படத்துலன்னு சொல்லு. வேற ஏதாவது படம்னா நிறைய இருக்கு, எதை ஞாபகப்படுத்துறதுன்னு. பாஷா படத்துக்கு போய் அவங்க அந்த காலேஜ்ல சீட்டு தர மாட்டேன்னு சொல்றாரு, சொன்னதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் வெளில இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பேச போவாரு. ஆஹா சூப்பர். ஒரே பேரு எனக்கு பவர் ஆயிடுச்சு, யாரையாவது இப்ப எனக்கு போட்டு அடிக்கணும். ஆனா அவங்களும் பழகிட்டாங்கப்பா, அடிக்கிறதுக்கு முன்னாடியே கத்த ஆரம்பிச்சுட்டான் அவன். கத்துனா அடி கம்மியா விழுவும் நினைப்பேன், ஆனா யார பத்தி பேசிட்டு இருக்கோன்றது தெரியல. ஓகே, நான் சொல்ற மொமெண்ட் வந்து இதுனா சேம் படையப்பால இருந்தா, அதுல வந்து படையப்பா போய் கூட்டிட்டு படங்களை அப்படின்னு சூப்பர் சூப்பர். ரீல்ஸ் பார்த்து தலை விடுங்கப்பா. அந்த ரீல்ஸ் பாபா பிளாக் ஷீப்ல இவன் பண்ணிருப்பான்பா.
பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படம். இல்லை இல்லை, நான் வாயை மூடிக்கொண்டேன். என்னால் இதற்கு அப்புறம் பேசாமல் இருக்க முடியாது. சரி ஓகே. அப்புறம் அப்புறம் சொல்ல, நான் போன்லாம் கட் பண்ண மாட்டேன், எனக்கு சார்ஜ் இருக்கு. நாங்க கட் பண்ண போறோம்டா, போடா. அப்புறம் நான் டிவியில் அதிர்ச்சரனை பார்க்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எங்க அதிர்ச்சி இருக்கான்? சூப்பர்ரா, பெரியார் ஆனாலும் பரவாயில்லையா, இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டேடா. அங்க இருக்கா, வர சொல்லுவாங்க. வர சொல்லு வாங்க, அதிர்ச்சி இருந்தாங்க. நம்பர் அப்பா அவங்க அந்த பாட்டு போட்டாங்கன்னா நீ வேணான்னு சொல்லணும். சாமண்ணே கொஞ்சம் ஒரு அன்பு. 8 நம்பர் சட்டையை போட்டு வந்து உட்கார்ந்துருக்கியே அண்ணா, எப்படி நான் 2 மணிக்கு இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க? அவர் 50 எப்படி இது அந்த எனர்ஜி மட்டும் உனக்கு சொல்லணுமா? எப்படின்னு சொல்லணுமா உனக்கு? இல்ல நான் சொல்லிடுவேன், ஆனா நீ வருத்தப்படுவ. சரி சரி, வேணாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு. அண்ணே, தெய்வமே தெய்வமே தெய்வமே, சூப்பர் ஸ்டார் பத்தி பேசுறோம், சூப்பர் மார்க்கெட் பத்தி பேசுறீங்களே அண்ணே. வேணானே வேணானே, சூப்பர் ஸ்டார் சொல்ற. கம்பெனில யாராவது சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் பாதுகாப்பு இல்ல, கொஞ்சம் பாத்துக்கங்க அண்ணா. அதெல்லாம் இப்ப முடிச்சுனே, இப்ப லைஃப் வேற மாதிரி ஹியூமன் பீயிங்கா வாழ்றேன். இனி நோ கேர்ள்ஸ் எதுவுமே கிடையாது. ஆமா, ஹியூமன் பீயிங்கா இல்லைண்ணா, தலைவர் சொல்ல என் வழி தனி வழி, நான் பாடு வேற ட்ராக்ல போறேன். இனிமே நோ கேர்ள்ஸ், நோ இதில் பொம்பளைக்கு யாரும் கிடையாது. நான் கேர்ள்ஸ்னே சொல்லவே இல்லைப்பா. அண்ணா புரியலண்ணே, நான் கேர்ள்ஸ்னே சொல்லலையே. அப்படி நீ அவனே உளருவானே. அண்ணா இது லைவ்ண்ணே, கொஞ்சம் அண்ணா வேற எதனா கூட கட்டு போய்க்கலாம். லைவ்ண்ணே கொஞ்சம். சூப்பர் ஸ்டார் பத்தி பேசணும் ஏதாச்சும். உன்கிட்ட பேசுறது போடா, போய் இடத்துல உட்காரா, சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. அதிர்ச்சி அதிர்ச்சி அண்ணா சொல்லுங்க அண்ணா. சரி, சூப்பர் மார்க்கெட் என்னடா நடந்துச்சு? அதெல்லாம் தனியா வீடியோ கால் பண்ணிக்கிறேன், நான் போய் சொல்லுங்க. அதிர்ச்சி அண்ணா, எனக்காக தலைவரோட டான்ஸ் மட்டும் சும்மா ஆடுறா, சும்மா தலைவர் மாதிரி. தலைவர் மாதிரி அண்ணா. தலைவரோட பஞ்சு ஒன்று பேசுறேன். தலைவரோட பஞ்சு ஏதாச்சும் அது உனக்கு வராது. ஒரு தடவை, அதாவது ஒரு பஞ்சு இருக்குண்ணா, வாழ்க்கையை பத்தி ஒரு பஞ்சு சொல்லியிருப்பார் தலைவர், அது பயங்கரமா இருக்கும். அது சொல்றேன். சொல்லுப்பா. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமாடா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நான் எந்துன்னு நினைக்காம ஒன்னா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றதுதான் உண்மையான மனுஷன். அவ்வளவுதானே. இது எவ்வளவு பேர் பஞ்சு. இந்த சரி எல்லாம் ஓகே, ஏன் குரேஷி வந்து பேசிட்டு இருக்காரு இப்போ? அது கொஞ்சம் குரேஷியா தலைவர் மாடுலேஷன். குரேஷி தான் பேசுறாரு. அப்படி அந்த வயசு குரேஷியோட இது பாடிட்டு இருக்க. நீ எந்திச்சு போ, இடத்துக்கு போய் 8 நம்பர் போயிடுறேன். தேங்க்யூ சோ மச்ண்ணே. இது என்ன படத்தோட டைலாக்? அண்ணா இது வந்து தர்மதுரைண்ணே, வாழ்க்கையை பத்தி சமயம் சொல்லுவார் தலைவர். எனக்கு எப்பவுமே அந்த ரீல்ஸ் அடிக்கடி பார்ப்பேன், ஷார்ட்ஸ் எல்லாம், அது ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக், அதனாலண்ணே. ஓகே, தர்மதுரை எந்த வருஷம் வந்துச்சு? அதுல ஹீரோயின் யாரு? புரியலண்ணே. தர்மதுரை எப்போ வந்துச்சு படம்? அண்ணே தர்மதுரை அது தெரியாது, ஆனா ஒரு செம்ம படம், அது பார்த்துருக்கேன். அந்த தம்பிக்கெல்லாம் சேர்ந்து. நீயும் ரீல்ஸ் தான், அவனும் ரீல்ஸ் தான், ஏதாவது பேசாத. ரீல்ஸ் தான் ஒத்துக்கிறேன். ஆனா அது செம்மையா இருக்குண்ணே. அது இப்போ அது ஒரு 30,000 லைக், அவ்வளவு கமெண்ட் வரும். அந்த பஞ்சு டைலாக் ஒரு பவர் இருக்குண்ணே. அது தலைவர் சொல்லும் போது அந்த தாடிலாம் வச்சு இப்பதான்டா புரியுது, நீ இந்த கமெண்ட்ஸுக்காகவும் லைக்குக்காகவும் அலையிற ஒரு ஆள். ஐயோ, அதனால தலைவர் ஃப்ரெண்ட் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். தலைவர் படம் நான் நிறைய பார்த்துருக்கேனே. சின்ன வயசுல உட்காந்து சாப்பிடும் போது தலைவர் படம் அவ்வளவு விரும்பி பார்ப்பேனே. அதை சொன்ன அண்ணே, நீங்க என்ன டயர்ட் ஆக மாட்டீங்க? கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. பாலியில் இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? தான் என்னது ஏதோ நம்ம 2 பேரும் நீயா நான் மாதிரி பேச விட்டு கோபிநாத் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அண்ணே நீங்க தானே பேசணும், 50 மணி நேரம் எங்களே பேசுறீங்க. எனக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுனால நீங்க வந்தீங்க. ஓஹோ, உனக்கு அண்ணன் வாய்ஸ் சொல்லிக்கிறேன். எவன்டா மேல எவன்டா கீழே. இப்ப வந்து நான் வந்து எம்ஜிஆர் சார் கெட்டப்ல இருக்கேன், வாய்ஸ் வந்து தலைவர் வாய்ஸ்.
அண்ணா நீங்க தலைவரோட ஏதாவது ஒரு பஞ்சு வேற லெவலில் சொல்லுவேண்ணே, பழைய பஞ்சா இருக்கணும். பணக்காலம் சொல்ல முடியாதுடா. சரி தலைவருக்காக சொல்லுங்க. ஓஹோ நீ அப்படி வரியா? அப்படிதான். நீங்க தலைவரோட பஞ்சு ஏதாவது சொல்லுங்க, இல்ல பாட்டு பாடுங்க. அதான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கலாய்ப்ப? அது வந்து எப்பவுமே தலைவர் சொல்லும் போது தானே அது நல்லா இருக்கும். அதை பார்த்து ரசிச்சு மட்டுமே வாழ்ந்தவங்க. இது தானே எனக்கு வர மாட்டேது. வேற அப்படியே ரசிக்கிறதோட விட்டுறணும். அதை போய் வேணா சின்ன பிள்ளைகள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாண்ணே. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளர இல்ல வேண்டாம் நமக்கு. ஆனா இந்த வி ஸ்டார் ஃபுல்லா பண்ணி காட்டிட்டு இருந்தாருண்ணே. இப்போ வி ஸ்டார் ஹாஃப் அன் அவர் பண்ணி காட்டார் ஃபுல்லா டைலாக், தலைவரோட டைலாக்லாம். அதுதான் நான் வி ஸ்டார் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எங்க திருவிழாவுக்கு நீ ஒன்னதான் கூப்பிட்டு போவேன், 1 மணி நேரம் ஸ்லாட் ஃபுல் தலைவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லிருக்கேன். டாக்கிட்ட டைம் மஞ்சள் வாங்கி கொடுத்துருவேன். நீங்க அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல? செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ண்ணே. முடிச்சிட்டு இப்பதான் வந்தோம். என்னப்பா இன்னைக்கு வி ஸ்டார் கலக்கிட்டான்ப்பா. ஒரு 1.5 மணி நேரம் தலைவரோட ஸ்டைல் எல்லாம் பண்ணி காட்டிங்க, அவரை மாதிரி நடந்து காட்டி ஒவ்வொரு படத்துலயும் அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி வேற லெவல் பண்ணிட்டான்ப்பா. ஒரு 1 மணி நேரம். அதான் நீ அதை இப்பதான்ப்பா பாக்குற. நாங்க ஒரு தடவையும் சரி நாங்க எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் அதை பாத்துருக்கோம்ப்பா. அதனால எங்களுக்கு இது பழசு, உனக்கு தான் இருக்கு. அண்ணே பாலி எப்படி இருக்கு? என்னப்பா பாலி நீ என்ன வீட்டுக்கு போலியா? நீ நான் சொல்றதுக்கே அவ கொஞ்சம் ரூம் கொஞ்சம் காட்டவே மாட்டீங்களே, க்ளோஸ்லயே காட்டிட்டு இருக்கீங்க ஃபேஸ. நீ எந்த ரூமுக்கு போறவ? நீ எந்த ரூம்? எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தா. நீ தானடா பாலியில இருக்க. டேய் வெறுப்ப தாரா, நான் இங்க சந்தோஷமாவா இருக்க வந்திருக்கேன். இன்னும் 4 எபிசோட் இருக்குப்பா, அதுக்காக வந்தப்பா நானு. சரி பாலியில என்ன இருக்கு? பாலியில என்ன இருக்கு? பாலியில கடல் தான் இருக்கு. போய் உள்ள சாப்பிட்டு சொல்லு போறேன். வேற ஒண்ணும் இல்ல அங்க. பாலி நல்லா இருக்கு, ஆனா வெயில் பட்டையை கிளப்புது. அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு இருக்கேன். இதான் பெரிய மாடு. இல்ல எனக்கு தெரியும் அந்த மாடு. இந்த மாதிரி பாலியில நாங்க இது வாங்கினோம். என்னதுடா அது? குத்து சண்டை பேனா. கேமரால காட்டுறா. கேமராவே இப்பதாங்க தேடுறான் அவன். இது பேர் என்ன? குத்து சண்டை பேனா. இந்த பாருங்க, நம்ப மாட்டீங்க. பேனாவா குத்தி சண்டையா? எப்படி 2 வாங்கியிருக்கேன், ஒன்னு எனக்கு, இன்னொன்னு இனியாளுக்கு. நீங்க 2 பேரும் சண்டை பலூன் போடுறாங்கடா. நீ 2 காமிச்சா வரல, 2 காமிச்சா இரு வர. என்ன புரியல? 2 காட்டினா பலூன் வருமா? 2 காட்டினா பலூன் வருதுப்பா. சும்மா எதையாவது. டேய் இங்க ஒரு டிஜே உசுர கொடுத்து உனக்கு ஒரு கவுண்டர் போட்டுட்டு இருக்கான். என்னது? பாசமுள்ள மனிதனப்பா அப்படின்னு போட்டுட்டு இருக்கான். ஏய் மாப்ள ஒரு நிமிஷம், பலூன் வந்ததுடா. எதுமே வரலையா? ஏ சரி பலூன். உனக்கு தூக்கம் வந்துருச்சுடா போடா. டேய் மணி 2:30. இனிமேல் என் ஆட்டம் சிலம்பாட்டம். டேய் சின்ன, உன்னை எடிட் பண்ண சொன்னே நாளைக்கு வீடியோ. என்ன டேய் காலையில வீடியோ 10 மணிக்கு வரல, உன்னை கொண்டே விடுவேன் போடா. டேய் இவனடா எடிட் பண்றான். இவன் எடிட் மாதிரி பண்ணுவான், அவன் இன்னொருத்த கரெக்ட் பண்ணுவான். சரி ஓகே போட்டாங்க. ஓகே. ஏதாவது கேளுப்பா, ஏதாவது பேசுப்பா. என்னப்பா எப்பா எல்லாமே கேட்டுட்டேன், நீ தான் கதையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. சின்ன வயசுல இருந்து
நிறைய கதை இருக்கு என்கிட்ட. எந்த கதை வேணும்னு சொல்லு. இல்ல இல்ல அந்த கதை இப்ப பேச முடியாது நம்ம. ஏய் நான் அதை சொல்லிட்டு இல்லடா, ஏன்டா நீ இப்படி இருக்க? சரி நீ என்கிட்ட கேட்டல அதையே நான் கேட்கிறேன். சூப்பர் ஸ்டாரை பார்த்து என்ன விஷயத்த நீ உன்னோட லைஃப்ல அப்ளை பண்ண அப்படின்னு நீ கேட்ட, கரெக்டா? ஆமா. அதே மாதிரி நீ ஏதாவது எடுத்திருப்பல அவருடைய ரியல் லைஃப் பர்சனாலிட்டியை பார்த்து. அப்படி என்ன விஷயத்த நீ எடுத்திருக்க அவர்கிட்ட இருந்து, சூப்பர் ஸ்டார்? ஏதோ ஓபன் பண்ணாம்பா. டேய் குய்யால எங்க பாரு, அவன் எதையாவது கலந்து தின்னுட்டு இருப்பான்பா. நீ வாப்பா, நீ இதுக்கு பதில் சொல்லுப்பா. இது என்னதுடா? அது வாங்கியிருக்கான்ப்பா பாலி வந்து. என்ன வாங்கியிருக்கான்? அது திருவோடு வாங்கியிருக்கான்ப்பா. கடையில வைக்கிறதுக்கா? கடையில இல்ல, இன்னொரு 6 மாசத்துல கடைக்கு அப்புறம் வெளில வைக்கிறதுக்கு. சரி நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோமே, சொல்லுப்பா. இங்க பாரு, நான் வந்து ஒன்னே ஒண்ணுதான், தலைவர் எப்பவுமே, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே அந்த யார் டைரக்டரோ அவங்களை இப்ப வரைக்கும் சாருன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எந்த வயசுல இருந்தாலும் சரி, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதுக்கான மரியாதையை கரெக்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதையுமே நான் வந்து நம்மளோட வயசுல சின்னவங்களா இருந்தாங்கன்னா கூட அவங்க செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரியான மரியாதையை நம்ம கொடுத்துடணும். அப்படியா ஷெரீஃப்? அவன் பிச்சை எடுக்க போயிட்டான், அப்புறம் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவங்க எப்போதுமே இப்ப 9 மணிக்கு ஷூட் அப்படின்னா 8:45 ஆன் டைம் அங்க வந்து நிப்பாங்கறான். அதனால நானும் இனிமேல் கரெக்டான டைமுக்கு வந்துடுறோம் அப்படின்ற 2 இருக்கு. இனிமேல்னா இன்னைக்குதான் முடிவு எடுக்கிறியா? அதெல்லாம் இல்ல அப்பவே எடுத்துட்டேன். இப்பெல்லாம் ஷூட்டிங் நீ கரெக்டா போயிருவேன் 8:45. இல்ல இப்ப நான் போனா ஷூட்டிங் நடக்காது. நான் போய் தான் ஆகணும். சாரி, நீங்க விக்னேஷ்காந்த் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி ஓகே. இங்க நமக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுவோமா? ஏய் ப்ளீஸ்டா, என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா? ஏண்டா அந்த எண்டுல உட்கார்ந்து இருக்க சரண் உனக்கு தெரியுறா? முதல் வருஷம் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க தெரியலையாடா? இல்லடா அவங்க உண்மையிலேயே அந்த நண்பா என்ன மறந்துட்டியா? பாய் பாய், நீ கொஞ்சம் பிஸியா இருக்க, நாங்க டிவில பார்த்து சரி சரி ஓகேப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி ஜாயின் பண்ணுவோம். பை ஜாயின் பண்ணுவோமா? ஏய் மண்ணாங்கட்டி, இப்ப நான் தூங்கவா போறேன்? நீ தம்பி பவர் பேங்க்ல ஃபுல்லா போட்டேன், ஐ அம் ரெடி. அப்படியே வச்சிரு, கால் பண்ற திருப்பி. ஓகே ஓகே, பை 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 பை. வா, ஒரு 3/4 மணி நேரம் இருக்குமா?